லைகா புரொடக்ஷன் சுபாஸ்கரன் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலகநாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் இந்தியன் 2 உலகமெங்கும் வெற்றி நடை போடுகிறது. மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அல்வா கிண்டிய புகைப்படத்தை காண்பித்து நாடாளுமன்றத்தில் பட்ஜெட்டை விமர்சித்த ராகுல் காந்தி சாதிவாரி கணக்கெடுப்பு குறித்து பேசிக் கொண்டிருந்த போது நிர்மலா சீதாராமன் சிரித்து கேலி செய்ததாக ராகுல் காந்தி வலைப்பதிவு. देश का हलवा बट रहा है सर, और इसमें 73% का एक है ही नहीं सर, ये आप एक है ही नहीं सर, ये आप लोग हलवा खा रहे हो और बाकी देश को हलवा मिल ही नहीं रहा है. அரசின் பரி தீவிரவாதத்தால் இந்திய மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக மக்களவையில் ராகுல் பேச்சு. மகாபாரதத்தில் அபிமன்யு சக்கர வியூகத்தில் சிக்கியது போல் நாடும் தாமரை வியூகத்தில் சிக்கியுள்ளதாக விமர்சனம். सर, जो अभिमन्यु के साथ किया गया था, जो अभिमन्यु को चक्रव्यूह में फंसाया गया था, वही हिंदुस्तान के साथ किया गया है. हिंदुस्तान के युवाओं के साथ, हिंदुस्तान के किसानों के साथ, हमारी माताओं बहनों के साथ, स्मॉल बिजनेसेस के साथ, मीडियम साइज बिजनेस के साथ. நுழைவுத் தேர்வு நெறிமுறை குறித்து பட்ஜெட்டில் எந்த அறிவிப்பும் இடம்பெறவில்லை என ராகுல் குற்றச்சாட்டு. இளைஞர்களுக்கான இன்டர்ன்ஷிப் திட்டத்தால் பெருநிறுவனங்கள் தான் பலனடையும் எனவும் கருத்து. ராணுவத்தில் இணைந்துள்ள அக்னி வீரர்களின் பென்ஷனுக்காக பட்ஜெட்டில் ஒரு பைசா கூட ஒதுக்கவில்லை என ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. அக்னிவீர் திட்டம் குறித்த ராகுல் காந்தியின் கருத்துக்கு ராஜ்நாத் சிங் ஆட்சேபம். மக்களவை சபாநாயகரின் மாண்பை குலைக்கும் வகையில் ராகுல் நடந்து கொண்டதாக மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு கண்டனம். ராகுலுடன் நேருக்கு நேர் காரசார வாதம். लोकसभा स्पीकर को चैलेंज करके आज सदन के नेता प्रतिपक्ष ने इस गरिमा को गिराया है. 120 அடி உயரம் கொண்ட மேட்டூர் அணை நீர்மட்டம் 118 அடியை கடந்தது. வினாடிக்கு 1,05,264 கன அடி நீர்வரத்து உள்ள நிலையில் 23,000 கன அடி தண்ணீர் திறப்பு. ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்களின் பயன்பாட்டிற்கான வாகனங்களை கொடியசைத்து துவக்கி வைத்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். 71 கோடியே 94 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள 19 ஊராட்சி ஒன்றிய அலுவலக கட்டடங்களையும் காணொலி மூலம் திறந்து வைத்தார். தமிழகத்தில் முன்விரோதம் காரணமாக பழிக்கு பழியாக நடக்கும் கொலைகளுக்கு அரசு ஒன்றும் செய்ய முடியாது என அமைச்சர் ரகுபதி பேட்டி. அரசியல் தலைவர்கள் கோரிக்கை வைத்தால் அவர்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்கப்படும் எனவும் விளக்கம். எல்லாமே சொந்த காரணங்களுக்காக அல்லது அவர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய முன்விரோதத்தினுடைய அடிப்படையிலே, பகைமை அடிப்படையிலே இந்த சம்பவங்கள் நடந்திருக்கின்றனவே தவிர, ஆனால் அதற்கு அரசாங்கம் எந்த வகையிலும் பொறுப்பாக முடியாது. நாங்கள் எந்த வகையிலும் அதற்கு பொறுப்பாக இருந்தால் எங்கள் மீது குற்றம் சுமத்தலாம். எந்த அரசியல் தலைவர் அச்சுறுத்தல் இருக்கிறது என்று சொன்னால் உடனடியாக இந்த அரசு அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க தயங்குவது கிடையாது. மதுரை கப்பலூர் சுங்கச்சாவடியில் உள்ளூர் முகவரி உள்ள வாகனங்களுக்கு கட்டண விலக்கு தொடரும் என அமைச்சர் மூர்த்தி பேட்டி. சுங்கச்சாவடியை சுற்றி 7 கிலோமீட்டர் சுற்றுவட்டார பகுதியினர் ஆதார் அட்டையை காட்டினால் கட்டணம் வசூலிக்கப்படாது எனவும் அறிவிப்பு. மேட்டூர் அணையிலிருந்து உடனடியாக கிழக்கு மற்றும் மேற்கு கால்வாயில் பாசனத்திற்கு தண்ணீர் திறக்குமாறு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். கடந்த ஆண்டு அந்த கால்வாய்களில் தண்ணீர் திறக்கப்படாததால் விவசாயம், குடிநீர் மற்றும் கால்நடைகள் போதிய நீர் இல்லாமல் பாதிப்புக்குள்ளானதாக அறிக்கை. அடிப்படை வசதியை மேம்படுத்தவோ பாதுகாப்பு ஏற்பாடுகளை சரி செய்யவோ நடவடிக்கை எடுக்காமல் கிளைச்சிறைகளை மூட திமுக அரசு முடிவெடுத்திருப்பதாக அண்ணாமலை விமர்சனம். குற்ற சம்பவங்கள் அதிகரிப்பால் கைதிகளின் எண்ணிக்கையும் உயரும் நிலையில் ஒரே அறையில் அதிக கைதிகளை அடைக்கும் மனித உரிமை மீறல் நடப்பதாகவும் குற்றச்சாட்டு. தமிழகத்தில் உள்ள கிளைச்சிறைகள் மூடப்படுவதாக வெளியான தகவல் பெரும் வதந்தி என அமைச்சர் ரகுபதி விளக்கம்.
கிளை சிறைகளை மூட திமுக அரசு முடிவெடுத்துள்ளதாக கூறப்படுவதில் உண்மை இல்லை எனவும் பேட்டி. சிறைச்சாலைகள் நிரம்புறதை பத்தி சொன்னீங்க. 97% சிறைச்சாலைகள் வந்து நிரம்பி இருக்குன்னு சொன்னீங்க. இப்ப சமீபமா வந்து சில கிளை சிறைகளை மூடுறதா வந்து தகவல் அதாவது வதந்திகளுக்கெல்லாம் நாங்கள் பதில் சொல்ல முடியாது. அந்த சிறைகள் கொஞ்சம் கொஞ்சம் மோசமான கண்டிஷன்ல இருக்குங்கிறதுனால அதை சொல்லியிருக்காங்க. அதை ரிப்பேர் பார்த்து அந்த சிறைகளும் இயங்க வேண்டும் என்று தான் சொல்லியிருக்கிறோமே தவிர எந்த சிறைகளையும் நாங்கள் மூட வேண்டும் என்று சொல்லவில்லை. நிச்சயமாக அந்த சிறைகள்லாம் மூட வேண்டிய அவசியம் கிடையாது. எனவே அது பழுதுபார்ப்பதற்கான நிதியை கேட்டிருக்கிறோம். நிதியை பெற்று அந்த சிறைகளும் இயங்கும். முந்தைய அதிமுக ஆட்சியில் சட்டமன்றத்துக்குள் குட்கா கொண்டு சென்ற விவகாரம். அப்போதைய எதிர்க்கட்சித் தலைவர் ஸ்டாலின் உள்ளிட்ட திமுக எம்எல்ஏக்களுக்கு எதிரான வழக்கில் நாளை மறுநாள் உயர்நீதிமன்றம் தீர்ப்பு. தமிழ்நாட்டில் குறிப்பிட்ட தனியார் மருத்துவமனைகளில் குழந்தைகளுக்கான தடுப்பூசி விரைவில் இலவசமாக செலுத்தப்படும் என தமிழக பொது சுகாதாரத்துறை அறிவிப்பு. தனியார் மருத்துவமனைகளில் கூடுதல் விலை வைத்து குழந்தைகளுக்கான தடுப்பூசிகள் செலுத்தப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் நடவடிக்கை. வரும் நவம்பர் 1ஆம் தேதியிலிருந்து தமிழ் சினிமா படப்பிடிப்புகளை நிறுத்தி வைக்க முடிவு. சம்பளம் மற்றும் இதர செலவுகளை முறைப்படுத்தி மறுசீரமைப்பு செய்ய தயாரிப்பாளர்கள் சங்கம் உள்ளிட்ட அமைப்புகள் நடவடிக்கை. நடிகர் தனுஷை வைத்து புதிய திரைப்பட பணிகளை துவங்கும் முன் தங்களிடம் தயாரிப்பாளர் கலந்தாலோசிக்க வேண்டும் என தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் அறிவுறுத்தல். பல தயாரிப்பாளர்களிடம் தனுஷ் முன்பணம் பெற்றிருப்பதால் கட்டுப்பாடு விதிக்கப்படுவதாக விளக்கம். நடிகர் தனுஷை வைத்து படம் தயாரிப்பது தொடர்பாக தன்னிச்சையாக தயாரிப்பாளர் சங்கம் முடிவெடுத்திருப்பதாக நடிகர் சங்க பொருளாளர் கார்த்திக் கருத்து. நடிகர் தனுஷ் மீது இதுவரை எந்த புகாரும் நடிகர் சங்கத்திற்கு தெரிவிக்கப்படவில்லை என்று பேட்டி. கடலூர் மாவட்டம் வடலூரில் தனியார் பள்ளி மைதானத்தில் பயிற்சியின் போது மற்றொரு மாணவன் எறிந்த ஈட்டி 10ஆம் வகுப்பு மாணவனின் தலையில் பாய்ந்தது. விழுப்புரம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட மாணவன் மூளைச்சாவு அடைந்ததாக மருத்துவர்கள் தகவல். ஒலிம்பிக்கில் கலப்பு இரட்டையர் துப்பாக்கிச் சுடுதல் போட்டியின் தகுதிச் சுற்று ஆட்டத்தில் 3ஆம் இடம் பிடித்தது இந்தியா. 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் பிரிவில் வெண்கல பதக்கத்திற்கான போட்டியில் தென்கொரியாவை எதிர்கொள்கிறது. மனுபாக்கர் சரப்ஜோத் சிங் இணை. லைகா புரொடக்ஷன் சுபாஸ்கரன் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலகநாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் இந்தியன் 2 உலகமெங்கும் வெற்றி நடை போடுகிறது.